தேனி மாவட்டம் கம்பத்தைச் சேர்ந்த சுந்தரபாண்டியன் மகனும் அதே ஊரைச் சேர்ந்த அமீர் பாஷா மகள் நஸ்ரத் பேகமும் இருவரும் திருமணம் செய்து கொண்டதால் இந்த காதல் திருமணம் பெற்றோர்கள் சம்பந்தமில்லாமல் காதல் வசப்பட்டு இருவர் சம்மதத்தோடு நண்பர்கள் மத்தியில் இந்து முறைப்படி அம்மன் கோவிலில் திருமணம் நடந்திருக்கிறது. இருப்பினும் இந்த திருமணத்திற்குரிய வயது பெண்ணுக்கு இல்லை என்பதால், அதாவது திருமண பெண் நஸ்ரத் பேகம் சட்டப்படி மைனர், அதனால் இந்த திருமணம் சட்டப்படி செல்லாது. எனவே இந்த இருவரும் 2 மாதம் காத்திருக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் பெற்றோர்கள் கட்டளைப்படி படிப்பினை தொடரலாம். 2 மாதம் கழித்து சூர்யா நஸ்ரத் பேகம் இருவரையும் கவுன்சிலிங் வைத்து அப்போது அவர்களின் மனநிலையை சோதித்து சேர்த்து வைப்பதுதான் முறையாகும். எனவே இருவரும் கோர்ட் முறைப்படி நடந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் சுந்தரபாண்டியன், அமீர் பாஷா இருவரும் இந்த கோர்ட் உத்தரவை மீறக்கூடாது என்று இந்த கோர்ட் தீர்ப்பளிக்கிறது. இத்துடன் இந்த கோர்ட் கலைகிறது. மாப்ள, விஷயம் இந்த அளவுக்கு முத்தி போகும் நான் நினைக்கவே இல்லை. அவனை கொன்னாலும் கூட பரவாயில்ல போல் இருக்கு. முட்டாள் மாதிரி பேசாத மாமா. நீங்க பாட்டுக்கு ஏதாவது பண்ணா அப்புறம் போலீஸ் நம்மளை சும்மா விட மாட்டாங்க. உன்னையும் என்னையும் தூக்கிட்டு உள்ள போடுவான். ஊசியில தான் நூலை கோக்கணும், நூலில் ஊசியை கோக்க கூடாது. மாமா, நான் சொல்றது மாதிரி செய்யுங்க, மற்றதை நான் பார்த்துக்கிறேன். அந்த பையனோட அப்பா உனக்கு ஃப்ரெண்டு தானே, அதனால் அவனை சரிக்கட்டு. இந்த 2 மாத கேப்பில் நான் அவளுக்கு பாஸ்போர்ட் ரெடி பண்ணி துபாய்க்கு கூட்டிகிட்டு போயிடுறேன். அது மட்டும் இல்லை, நான் இன்றைக்கே ஊருக்கு கிளம்புறேன். நீ நாளைக்கு உன் பொண்ணை சமாதானப்படுத்தி என்னோட வீட்டுக்கு நீங்கள் கூட்டிகிட்டு வந்துடுங்க. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கு மாமா. அவள் அப்பனை சரி கட்டினா உங்கள் பொண்ணை அதை வச்சு ஏமாற்றிக்கலாம். புரிஞ்சுதா? சரி மாமா, இதை நீ கவனி. நான் இப்பவே கிளம்புறேன். அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். மாப்பிள்ள, உனக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. என் குடும்ப கௌரவம் தான் எனக்கு முக்கியம். என் சொத்து பூரா உங்க பேர்ல எழுதி வச்சிடுறேன். முதல்ல நான் சொல்றதை செய்யுங்க, அதுக்கப்புறம் உங்க நன்றியை நான் ஏத்துக்கிறேன். வரட்டா? பாண்டி, உனக்கு ஞாபகம் இருக்கா நாம எப்படியெல்லாம் பழகி இருக்கிறோம்? இதுவரையிலும் ஒரு தடவை கூட நீயும் நானும் மச்சான் மாமன்னு கூப்பிட்டது கிடையாது. ஆனா இந்த காலத்து பசங்க ஜாதி பார்க்காம மதம் பார்க்காம மாமை மச்சான்னு எவ்வளவு சந்தோஷமா கூப்பிட்டுக்கிறாங்க. அதை பார்த்து நானே பல தடவையில ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப நடந்ததை நினைச்சாதான்ப்பா ரொம்ப பயமா இருக்கு. சின்ன வயசுல இருந்து உன் வீட்டுக்கு நானும் என் வீட்டுக்கு நீயும் பல முறை வந்து போயிருக்கோம். நீ நினைச்சிருந்தீனா என் தங்கச்சியை காதலிச்சிருக்கலாம். அதே மாதிரி நான் நினைச்சிருந்தா உன் தங்கச்சியை காதலிச்சிருக்கலாம். ஆனா நாம 2 பேருமே நட்பை தவிர வேற எதையுமே சிந்திக்கலையே. சூர்யா என் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் அங்கிள் ஆன்டி அப்படின்னு தான் கூப்பிடுவான். அதை நாகரிகத்தோட வளர்ச்சின்னு தான் நினைச்சேன்.
அவன் கூப்பிடுறத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா இப்பதான்ப்பா தெரியுது அவன் எதை குறி வச்சு அப்படி கூப்பிட்டுருக்கான்னு. பணத்துக்காக மதம் மாறுறது பெத்த தாயவே விற்கிறதுக்கு சமம்னு நானே பல இடங்கள்ல பேசியிருக்கேன். என்னால என் மதத்துக்கு ஒரு சிறு களங்கமும் ஏற்படக்கூடாது. நீ என் நட்பை மதிக்கிறதா இருந்தா எனக்காக உன் பையன்கிட்ட என் மகளை மறந்துட சொல்லு. 40-50 வருஷமா கட்டுக்கோப்பா இருந்த நம்ம ஊரு இன்னைக்கு ரெண்டு பட்டு போச்சு. ரெண்டு பட்டு போன இந்த ஊரு பழையபடி ஒன்று சேரணும். அதுக்கு கோர்ட்டு கொடுத்த 2 மாச டயத்துக்குள்ள நாம நினைச்சா அந்த காதலை பிரிச்சிடலாம். இதை தவிர எனக்கு வேற வழி தெரியலப்பா. அடுத்த ஜென்மத்துல நாம 2 பேரும் ஒரே மதத்துல பிறந்து நாம 2 பேரும் சம்மதி ஆயிடுவோம். பாண்டி, நீ என்ன நினைக்கிறேங்கிறது எனக்கு புரியுது. அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா சத்தியமா நான் உனக்கு சம்மந்தியா வர்றேன். ஆனா நம்ம 2 பேரும் ஒரே மதத்துல பிறக்கணும். அமீர், கவலைப்படாத. நீ என்ன நினைக்கிறியோ அதை செய். என் பையனால உனக்கு எந்த தொந்தரவும் வராது. காலையில விடியறதுக்கு முன்னாடி என் பொண்ணை கூப்பிட்டுட்டு நான் நாகூருக்கு போறேன். இது யாருக்கும் தெரிய வேண்டாம். அமீர், டே, நான் வாக்கு ஒரு தடவை கொடுத்தா மீற மாட்டேன்னு உனக்கு தெரியும் இல்லையா? தைரியமா போடா. என் பையனை நான் பார்த்துக்கிறேன்டா. ம். தேகம், இங்க வா. இந்த வாரங்க. என்னங்க? உன் பொண்ணுகிட்ட சொல்லு, சூர்யா கிட்ட எல்லா விஷயத்தையும் நான் பேசிட்டேன். நான் பண்ணது தப்பு தான். என்னால இந்த ஊர் பிரிஞ்சு போக வேண்டாம். இதோட உங்க பொண்ணை நான் மறந்துடுறேன். இனிமே என்னால உன் மகளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அப்படின்னு அவங்க அப்பா மேல சத்தியம் பண்ணி சொல்லிட்டு போயிட்டான். சொன்னது மட்டுமல்ல, நேத்தே சென்னை பரப்பிட்டு போயிட்டான். முதல்ல போய் துணிமணி எல்லாம் ரெடி பண்ணு. காலையில 4 மணி பஸ்ஸுக்கு நாகூர் பரப்பிட்டு போய் என் தங்கச்சி வீட்டில் 1 வாரம் தங்குவோம். அப்பவாது மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். மாப்பிள்ளை வேற ஆளை காணோம், எங்க போனார்னு தெரியலையே. நல்ல பிள்ளைக்கு அடையாளம் சொல்லிக்காம போறதுதான். இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் எவன்டி கட்டுவான்? சரி, நான் போய் தலையை முழுகிட்டு வர்றேன். ச்சே, சூர்யாவை பார்த்து 2 நாள் ஆச்சு மச்சான். நாம அவனை பார்க்க கூடாது பேசக்கூடாதுன்னு நம்ம அப்ப திட்டுறான். அங்க போனா அவன் அப்ப திட்டுறான். இப்ப என்னடா பண்றது? டேய், பேசாத சூர்யாவுக்கு ஃபோன் பண்ணி ஃபோன்ல அவங்கிட்ட பேசலாம்டா. போடா லூசு. நம்ம ஃபோன் பண்ணும்போது அவங்க அப்பா எடுத்தா என்ன மச்சான்? ஆ. சூர்யாவோட சித்தப்பா சீவல்பட்டியில இருக்காருல்ல, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, சீரியஸா இருக்காரு. நம்ம ஒரு கதையை விடுவோம். அவங்க அம்மா அப்பா அதை நம்பி ஊருக்கு போயிடுவாங்க. அப்ப சூர்யா தனியா தானே வீட்டுல இருப்பா. அப்ப போய் பேசுவோம். சூப்பர் ஐடியா மச்சான். வா போலாம்.
ஏறா மச்சான் வண்டியா. டேய் என்னடா மாதிரி ஏன் பதட்டமா ஓடி வர? கோயில்ல சூர்யா அப்பாவும் நஸ்ரத் அப்பாவும் 2 பேரும் சேர்ந்து